அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்காத முட்டை, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுடுங்க. இது ஃப்ரெஷ்ஷான முட்டை, 2 முட்டை எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 முட்டையும் உடச்சி அதில் போட்டேன். இப்போ உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே இருக்கும் இல்லையா, விஸ்கு வச்சு கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் அந்த மஞ்சள் கரு தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கணும், பீட் பண்ணிக்கணும். இப்போது 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், ரீஃபண்ட் ஆயிலு இது போட்டு அதுவும் ஒரு வாட்டி நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு அந்த முட்டை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 மூடி வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகர், அதுவும் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் பீட் பண்ணால் போதும், எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம இது போட்டுக்கலாம், மாவு ஐட்டம் தான் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, இப்போ பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் அளந்து அதில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2த்தையும் போட்டு மாவோடு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஜலிச்சு ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரே பக்கமாக தான் கலந்து விடணும். அப்போ தான் கேக்கு நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதுவும் அதிலே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விடலாம். மீதி பால் இருக்குது, அதுவும் போட்டு நம்ம அப்புறம் கலந்துக்கலாம். பாருங்கள், மீதி இருந்த பாலும் போட்டு நல்லா கலந்து விடுறேன். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே பக்கமாக தான் கலக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு அதில் கொஞ்சம் சரியாக கலக்க முடியாத போல் தெரிஞ்சிச்சு. அதனால் பேச்சுலா எடுத்து வச்சுட்டு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுறேன். அப்போ தான் கட்டிகள் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பேச்சுலாவில் இது போல் நல்லா கலந்து விடலாம். ஒரே பக்கமாக தான் கலக்கணும். இது போல் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ ஒரு கேக் ட்ரேயில் நான் கொஞ்சம் எண்ணெயும் மைதா மாவும் போட்டு இது ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, அதனால் நான் அது போல் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நீங்கள் என்கிட்ட இல்லைன்ட்டு நான் எண்ணெய் போட்டு முதல்ல இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டு எல்லா டின்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவு கலவை, அது அதில் போட்டுடலாம். டின்னில் போட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடையும். நல்லா இது போல் நல்லா டேப் பண்ணி விடுங்க. இது போல் ஒரு குச்சி எடுத்து கூட இது போல் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருக்காது. பாருங்கள், நல்லா டேப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அவனில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். இது 25 நிமிஷம் ஆச்சு எனக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு. இப்போ இது அவனில் வச்சுட்டு மற்ற வேலையை நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு பேன் வச்சு ஸ்டவ் மேலே, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலை இன்னும் நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி. இது நம்ம மேலே இதில் கேக்கில் போடுறதுக்கு ஒரு சிறப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதுக்கு கம்பி பாதம்லாம் தேவையில்லை, சும்மா சர்க்கரை கரைஞ்சாலுமே போதும். நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கலந்து விடலாம் சர்க்கரையை. இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு சிறப்பு மாதிரி ரெடி பண்ணி இது தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், அவ்வளோதான். ஒரு கொதி வந்துச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு.
இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூனு தேன் போடுறேன் நான். இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடுறேன் நான். ஸ்டவ் ஆனில் வச்சு போடலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேன் போட்டு அது இப்போ எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் அதே பேனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஜாமு போட்டு, ஏன்னா இது ஹனி கேக் இல்லையா, அதனால் வந்து நல்லா நிறைய வந்து நம்ம ஜாம் போட்டுக்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விடலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் நான். இப்போது சிம்மில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹனி போடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ நம்ம போடலாம். டேஸ்ட்டு தானே வேணும் நம்மளுக்கு, அதனால் பாருங்கள். போட்டுட்டு நல்லா இது போல் கலந்து விடலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்குது, ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. இது போல் நல்லா வந்து பாருங்கள், ஒரு லிக்விட் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு. இதுவும் எடுத்து வச்சிடலாம் ஒரு ஓரமாக. நம்ம இப்போ கேக் வந்து எப்படி ஆயிருக்கு, ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சி ஜாமு. உங்களுக்கு எவ்வளோ ஜாமு வேணுமோ அவ்வளோ ஜாமு நீங்கள் போட்டு கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், கேக்கும் ரெடி ஆகிட்டு வருது. 25 நிமிஷத்தில் எனக்கு ரெடி ஆகிடுச்சி கேக்கு. இப்போ வெளியே எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நீங்கள் வந்து கடாயிலையும் பண்ணலாம் இது போல் வச்சு. ஆனால் கடாயில் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஒரு கத்தி வச்சு இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். ஒரு குச்சி வச்சு உள்ளே வரலாம் பாருங்கள், போட்டோன்னா நல்லா வெந்திருக்கு கேக்கு. இது ஆறின பிறகு நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் டிமோல்ட் பண்ண போகிறேன். இது போல் 4 பக்கமும் வந்து கத்தி வச்சு இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கேக்கு நல்லா ஆறின பிறகு தான் எடுக்கணும். சூடாக இருந்துச்சுன்னா கேக்கு வெளியில் வராது. ஏன்னா நம்ம இதில் பட்டர் ஷீட்டு கூட போடலையே இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு மாற்றி டிமோல்ட் பண்ணிடுறேன். இது போல் தட்டி விட்டாலுமே வெளியே வந்துடும் கேக்கு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு கேக்கு. எடுத்து காமிக்கிறேன் நான். பாருங்கள், நம்ம வந்து பட்டர் ஷீட் வைக்கல, அதனால் வந்து இப்படி இருக்குது. பாருங்கள், எப்படி ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு கேக்கு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே இருக்கிற பகுதி மட்டும் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெடிப்பு மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதனால நான் எடுத்துக்கிறேன். அதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம், அதுவும் அப்படியே சாப்பிட்டோம்னாமே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு கேக்கு. இப்போ இது போல் வந்து ஸ்போக்கு எடுத்து இது போல் வந்து நம்ம ஓட்டைகளை போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டோன்னா, ஏன்னா அப்போ தான் நம்ம சுகர் சிரப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது உள்ளெல்லாம் போகும். அதனால தான் இது போல் பண்ணிவிட்டு பாருங்கள், செஞ்சு வச்சுருக்கிற சுகர் சிரப்பு வந்து இது போல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஊறி வரும் அது கேக்கு. அப்போ சூப்பராக ஜூஸியாக இருக்கும். அதனால் செஞ்சுருக்கிற எல்லா சிரப்பும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஜாமு, அது வந்து இது போல் போட்டுக்கலாம். ஜாமும் ஹனியும் சேர்த்து நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த கலவையை இது போல் போட்டு நல்லா வந்து 4 பக்கமும் அது இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கேக்கு. இதுக்கு வந்து இன்னொன்று டெசிகேட்டட் பவுட்ரு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம். தேங்காய் எடுத்து பின்பக்கம் இருக்கிற கருப்பு வெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி அந்த ஈரப்பதம் போகிற வரலும் செஞ்சோன்னா வீட்லேயே வந்து டெசிகேட்டட் பவுட்ரு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கோகோனட் டெசிகேட் பவுட்ரு. பாருங்கள், இது போல் நல்லா 4 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் கோகோனட் பவுட்ரை. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது போட்டுட்டு இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த இதெல்லாம் ஊறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணோன்னே எவ்வளோ சூப்பராக கட் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் போட்டுக்குங்க, கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இது போல் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ பீஸ் போடலாம். எவ்வளோ சூப்பராக அப்படியே கத்தி எப்படி நல்லா இறங்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், சூப்பராக ஹனி கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்குன்னு ஹனி கேக்கு. பாருங்கள் ஸ்பாஞ்சியாக நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.